மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றன என எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக எந்த தவறும் புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் நடத்தக்கூடிய திமுக முதல்வர் என விமர்சனம் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காது போல போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் என வள வருவது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய விந்தை எனவும் விமர்சனம் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் திரு ஸ்டாலினுக்கு போட்டோ ஷூட்டுக்கு அதிகாரம் பூசிக்கொள்வதில் இருக்கும் கவனம், தனக்குத்தானே புகழ்ந்து கொள்ளும் இருக்கும் ஆர்வம் என்றைக்காவது ஆட்சி நடத்துவதில் இருக்கிறது உண்டா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இதில் இவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த கொலை வாய் தகராறு முன் விரோதம் காரணமாக நடந்தது என பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. வழக்கை விசாரிப்பதற்கு முன்னமே காவல்துறை தீர்ப்பு எழுதுவது ஸ்டாலின் மாடலா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் கொலையின் காரணத்தை தீர விசாரிப்பதுடன் தொடர்பு உள்ளவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். விளம்பரங்களில் மட்டுமே இருக்கும் கவனத்தை மக்கள் பணியில் சிறிதாவது செலுத்துமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.